ஒரு சேட்டலைட்டை விண்ணுக்கு செலுத்தி அதற்குரிய ஆய்வுகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆய்வினுடைய தகவல் கூட தற்பொழுது இதுவரைக்கும் கூட கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஒரு அண்மை செய்தியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கிட்டத்தட்ட இந்த ஆதித்யா L1 வெற்றிகரமாக நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் முழுமையாக தற்போது இஸ்ரோவினுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக பிரதமர் இது குறித்தான அந்த வெற்றி குறித்த அந்த அறிவிப்பை பிரதமர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை எப்படி நாம நிலவுல சாதித்தமோ அதே போல இந்த சூரியனுடைய பயணத்திலும் நாம் சாதித்திருக்கிறோம் அப்படிங்கிறத மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை, இஸ்ரோவினுடைய கொண்டாட்டமான ஒரு செய்தியை தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக L1 அந்த மைய பகுதியை வந்து அடைவதற்கான அந்த பயணம் அப்படிங்கிறது 125 நாட்கள் எடுத்துக்கொண்டது. ஆதித்யா L1 பொறுத்தளவிற்கு சூரியனை நேரடியாக அங்கு அந்த பகுதியிலிருந்து L1 ஆய்வு செய்வதற்கான பல்வேறு கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட கருவிகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மீண்டும் நம்மோடு இணைகிறார் சிவசுப்ரமணியம் சார். வணக்கம். மிக வெற்றிகரமான ஒரு அறிவிப்பை தற்போது இஸ்ரோ வந்து வெளியிட்டிருக்கிறது. பிரதமரும் பாராட்டி அதற்கான கருத்தை வந்து பதிவிட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இஸ்ரோவினுடைய வெற்றிகளில் இது எவ்வளவு பெரிய மைல்கல்லா பார்க்குறீங்க சார்? தொடர்ந்து நம்ம அவரோட பேசலாம். குறிப்பாக நிகர்சாஜி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தென்காசியை சார்ந்தவர். இந்த திட்டத்திற்காக பல்வேறு கட்ட ஆய்வுகள் நடத்தி இதை வந்து உருவாக்கி இருப்பதாக ஏற்கனவே நம்மளுடைய நியூஸ் 18 சார்பில் எடுக்கப்பட்ட நேர்காணல்ல தொடர்பாக பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக ஆதித்யா L1 பொறுத்தளவிற்கு மிக சவாலான பல விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. சூரிய புயல் எப்பொழுது வேண்டுமானாலும் பூமியை தாக்கலாம், நம்மளுடைய செயற்கைக்கோள்களை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது பல்வேறு நாடுகள் தரப்பிலிருந்து கிடைக்கப்பட்டாலும் கூட அதை எப்படி முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்து அதை தடுப்பதற்கான பணிகளை இஸ்ரோ செய்ய வேண்டும் என்பதற்கான அது பிரத்யேகமான ஒரு திட்டம் அப்படிங்கிறது தான் ஆதித்யா L1. அதே போல இந்த சூரிய சூறாவளி என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் அவ்வப்போது நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக சூரியனுடைய மேற்பரப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கின்ற பட்சத்தில் இப்போ பூமியை சுற்றி ஏராளமான சேட்டலைட் தொடர்ச்சியாக சுற்றி கொண்டே இருக்கும். இந்த சேட்டலைட்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது சூரிய புயல்களும் சூரிய சூறாவளிகளும் தான். இதை வந்து தடுப்பதற்கான ஆய்வுகளை நடத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான அச்சாணி தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட 125 நாட்கள் பயணம் மேற்கொண்டு பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து செலுத்தப்பட்டு அங்கிருந்து நேரடியாக நாம் வந்து ப்ரொபல்ஷனல் மாடல் என்று சொல்லக்கூடிய உந்து சக்தி கருவியினுடைய அந்த ஆற்றல் மூலியமாக தற்பொழுது விண்ணுக்கு செலுத்தி அங்கிருந்து தற்போது L1 என்று சொல்லக்கூடிய அந்த லக்ராஞ்சியன் பகுதியில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வெற்றிகரமான மிக பிரம்மாண்டமான நாளாக இன்றைய நாள் வந்து கொண்டாடக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். தற்போது மீண்டும் நம்மோடு தற்போது சிவசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். சார், எவ்வளவு முக்கியமான நாள், எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மைல்கல்லான நாள் இன்னைக்கு பார்க்குறீங்க சார்? சயின்டிபிக் விண்வெளி ஆராய்ச்சியில் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது வந்து நம்ம மைக்ரோ எக்ஸ்போசாட் பண்ணியிருக்கோம். இது 2வது எக்ஸ்பெரிமெண்ட். இது மூலமா சர்வதேச அளவுல சூரியனை பற்றிய 2-3 நாடுகள் தான் ஆதித்ய பார்க்கர், ஹஸ் இது போன்ற சில கருவிகள் தான் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆதித்யா மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் சர்வதேச அளவுல நமக்கு ஒரு ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். நம்மளையும் ஒரு விண்வெளி ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷன்ங்கிறதுக்கு பேரை சொல்ற அளவுக்கு நம்ம இதுல ஒரு வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த சோலார் ஃபிளேர், அந்த எக்ஸ் ஃபிளேருங்கிறாங்கன்னு சொன்னேன்னு, அந்த எக்ஸ் ஃபிளேருங்கிறோடைய தன்மையை ஆராய்ஞ்சிட்டோம்னா சூரியன்ல இருந்து எப்ப வெடிப்பு வருது, எப்படி வெடிப்பு பரவி பூமியை தாக்குது, அல்ல மற்ற கிரகங்களை எப்படி தாக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப துல்லியமா கிடைக்கும். இந்த இது வந்து முதல் படிக்கட்டா நான் நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி ஆராய்ச்சி, இதை வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஆராய்ச்சி கூடங்கள், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸோ, நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்க விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோ, இதுல இன்னொன்று முக்கியமானது என்னன்னு கேட்டோம்னா, இது தாக்கம் வந்து நம்ம காந்தத்தினுடைய தாக்கம் இருக்கும். பூமியினுடைய தென் துருவம் வட துருவத்துக்கு இல்ல போகக்கூடிய காந்த ரேகைகளை சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த கதிர்கள் தாக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு கருவியை வச்சிருக்கோம், மேக்னட்டோமீட்டர். மேக்னட்டோமீட்டர்ங்கிறத வந்து இன்டர்பிளானட்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒவ்வொரு கிரகங்களிலிருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் காந்த கதிர்களை நம்ம துல்லியமா அறிய முடியும். இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு உண்மை இப்ப சொல்லியிருக்காங்க, பூமியில இருக்க வட துருவமும் தென் துருவமும் அதுக்குள்ள ஒரு ஆசிலேஷன் மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. வட துருவமும் தென் துருவமும் ஒரே ஆக்சிஸ்ல இல்லாம இப்படி ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்களுடைய மேக்னெட்டும் எஃபெக்ட் ஆச்சுன்னா இது பூமியினுடைய, அதாவது பூமியினுடைய ஜியோகிராபிக்கல் பாயிண்ட நமக்கு எஃபெக்ட் பண்ணும். சரி, இப்போ தொடர்ச்சியாக நம்ம பல சாதனைகளை செய்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்த சந்திரயான் 3ல திட்ட இயக்குனராக வீரமுத்துவேல் சார் இருந்தாரு. இப்போ இந்த திட்டத்துல நிகர்சாஜி மேம் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம தமிழர்களுடைய பங்களிப்பு மிக பிரதானமானதா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது தமிழர்களுள்ள தனித்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு திட்டத்தை கொடுத்தாலும் அத ஆத்மார்த்தமா எண்ட் டு எண்ட், ஏ டு Z அதை தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல ஒரு மாஸ்டர் ஆகி அதுல நம்ம ஒரு பெரிய வல்லுநர்ங்கிறத காமிக்கணுங்கிறது தமிழர்களுடைய தனித்தன்மை. நான் இதுல வெளியே வட மாநிலத்துல இருக்கவங்க, நார்த் இந்தியால இருக்கவங்க, வெஸ்ட் இந்தியால இருக்கவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்களுடைய இதை பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த பணியை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட், அதாவது ஆத்மார்த்தமா அதுல இன்வால்வ் ஆகி செய்யணுங்கிற அந்த குவாலிட்டி தமிழர்களுக்கு இருக்கிறது நான் ஒரு முக்கியதாக பாக்குறேன். அதை நான் மயில்சாமி அண்ணாதுரைட்டையும் பார்த்தேன், நம்ம வீரமுத்துவேல்ட்டையும் பாக்குறேன், இந்த மேடத்திட்டையும் பாக்குறேன். இதுல எவ்வளவு சவால்கள் நிறைந்ததா இருந்திருக்கும். நம்ம 125 நாட்கள் அப்படிங்கிறது பல கட்டங்களை தாண்டி தான் கடந்து சென்றிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வெப்பத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதனுடைய பயணம் எவ்வளவு சவால் மிகுந்ததா இருந்திருக்கும் சார்? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 125 மங்கள்யான்ல நம்ம போட்டிருக்கோம். நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பினது இதே 6 மாசம் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால செயற்கைக்கோளோ அதை உந்தி தள்ளுகின்ற ராக்கெட்டோ அதனுடைய தொழில்நுட்பத்துல நம்ம கொஞ்சம் மாஸ்டர் ஆகிட்டோம். ஏன்னா 6 மாசம் கழிச்சு அங்க இருக்க செயற்கைக்கோள்ல இருக்க ஒரு ராக்கெட்டு ஃபயர் ஆகணும். நம்ம வீட்டுல இருக்க காரு 6 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுனா ஆகாது, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகாது. வேற இந்த 6 மாசம் கழிச்சு செயற்கைக்கோள்ல இருக்க திரவ இயக்கங்கள் ஒர்க் பண்ணணும்னா அதை எப்படி தயார் பண்ணணுங்கிற தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சு அதுக்கு நம்ம தயாரா இருந்து செஞ்சிருக்கோம். அது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது, அதுல இருக்க கம்ப்யூட்டர்ல நிறைய இடத்துல இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஈவன் இப்ப இந்த ஆதித்யால இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல சூரியன்ல இருந்து வரக்கூடிய கரோனாவை பார்த்து அதனுடைய குவாலிட்டி அதை எப்படி போக போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான தரவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானதை செயற்கை நுண்ணறிவு கருவியை நம்ம பொருத்தி இருக்கோம். அது நம்ம பண்ண ஒரு மிக அச்சீவ்மெண்ட். பார்க்கர்ல அது கிடையாது, பார்க்கர் ப்ரோப்ல அது கிடையாது. இந்தியா அனுப்பின இந்த ஆதித்யால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி கரோனா மாஸ் இன்ஜெக்ஷன் எப்படி வருது, இதுல இருந்து எப்படி அது எஃபெக்ட் ஆகுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள மெமரியையும் டேட்டா அனாலிசிஸும் நம்ம அதுல எம்பெட் பண்ணி வச்சிருக்கோம். அது நமக்கு ஒரு சவால் நான் கருதுறேன். அது மற்றவங்க செய்யாததை நம்ம செஞ்சுதான் நான் கருதுறேன். இப்போ தொடர்ந்து இந்த பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நிலவுல மனிதனை இறக்கக்கூடிய பணிகளும் நம்ம இப்போ அந்த ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய அந்த தொழில்நுட்பங்கள் எப்படி மேம்பட்டுக்கிட்டு இருக்கு சார்? அது நிலவுல பத்திரமா இறங்கணும் அப்படிங்கிறத நம்ம முதற்கட்டமா இப்ப சந்திரயான் 3ல ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து பத்திரமா அதுல இருந்து நிலவுல இருந்து மண்ணையும் நீர் அதுல இருக்க ராக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி ஆர்பிட்டருக்கு அந்த ஆர்பிட்டர் அங்க இருந்து பூமிக்கு வரணும். இந்த தொழில்நுட்பம் நம்ம அடுத்து பண்ணணும். அதாவது சந்திரனிலிருந்து நம்ம கிடைக்கப்பட்ட தரவுகளையும் பொருட்களையும் மெட்டீரியல்களையும் எடுத்துக்கிட்டு அந்த செயற்கைக்கோள் மேலே சென்று சந்திரனை சுத்தி வருகின்ற ஆர்பிட்டர்ல டாக் ஆகி ஒட்டிக்கிட்டு அந்த ஆர்பிட்டர் திரும்பி பூமிக்கு வரணும். இந்த தொழில்நுட்பம் அடுத்த சவாலா நான் கருதுறேன். அதுக்கு உண்டான திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது செஞ்சிட்டோம்னா நமக்கு அடுத்து மனிதன ஒரு பக்கம் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்பொழுது ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர்சாஜி அவங்களுடைய அண்ணன் சலீம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை இஸ்ரோ அடைந்திருக்கிறது. இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க சார்?
இது ரொம்ப சந்தோஷமான தருணம். இதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரு 7-8 ஆண்டு கால விடாமுயற்சி. அதாவது இது ஒரு இந்தியாவினுடைய வெற்றின்னு சொல்றதை விட இந்தியன் ஸ்பேஸினுடைய வெற்றி. அது கடந்த ஆண்டு வந்து ISROனுடைய மல்டிபிள் சக்சஸ், எது தொட்டாலும் வெற்றின்னு பெருமைப்படுகிற அளவுக்கு ISRO இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ரொம்ப ஆனந்தமான நேரம். நான் ஒரு 1/2 மணி நேரமாக இந்த டிவியில வந்து அதை பார்த்து ரசித்து சந்தோஷித்துக் கொண்டிருக்கின்றேன். அவங்க கிட்ட பேசுனீங்களா? லாஸ்டா எப்ப பேசுனீங்க சார்? இப்போ அவங்க மிகுந்த மகிழ்ச்சியில இருப்பாங்க. எப்பொழுது பேசுனீங்க கடைசியா? நேற்று சாயங்காலம் கூட பேசினேன். என்ன சொன்னாங்க? எப்பொழுது மகிழ்ச்சி? மகிழ்ச்சிங்கிறத விட ஒரு டென்ஷன் ஆஃப் ஒர்க். ஏன்னா கடந்த 127 நாட்களாக இதுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. இது சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதாவது இது ஒரு சக்சஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அண்ட் பெர்சவரன்ஸ். தொடர்ச்சியா நம்ம நேர்காணல்ல, நியூஸ் 18 நேர்காணல்ல கூட அவங்க எங்களுடைய குடும்பமே வந்து ஒரு சயின்டிஃபிக்கான நிறைய கல்விகள் பயின்றவங்க உங்களையும் குறிப்பிட்டிருந்தாங்க. எப்படி அந்த வாழ்வியலை பத்தி அப்படியே சொல்லுங்க சார். நானும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல முதல்ல சயின்டிஸ்டா இருந்தேன். பட் நாங்க தொடர்ச்சியாக எல்லாருமே சயின்ஸ் படித்தோம். ஆனால் சயின்ஸ்ல வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த தங்கச்சி நிகார் ஷாஜிக்கு தான். கடந்த 37 வருஷமா அவங்க வந்து இதுல ரொம்ப டெடிகேட்டடா, அதுவும் சேட்டலைட் கம்ப்ளீட்டா அதுல டிசைன், ட்ராக்கிங், மிஷன், இதெல்லாம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அது வந்து ISRO அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். அதை அவங்க சிவனையை செய்திருக்காங்க. அதனால அந்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். மிக்க நன்றி சலீம் சார். தொடர்ச்சியாக தற்போது நம்மளோடு இறுதி கருத்தை பதிவு செய்வதற்காக சிவசுப்பிரமணியன் மீண்டும் இணைகிறார். சார், மிகப்பெரிய ஒரு சாதனை நாள். உங்களுடைய பங்களிப்புகள் பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற வருங்கால தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய இந்த வெற்றி பயணத்தை, அது முதல் தருணத்திலே வெற்றியை வந்து அடைவது எவ்வளவு பெரிய ஒரு பகுதியாக பார்க்குறீங்க சார்? சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்கு. என்னுடைய பார்வையில் வந்து இளைஞர்களும் மாணவர்களும் அவர்களுக்கு பிடித்தமான அசைன்மெண்ட் அதாவது வேலையை தரோவா பண்ணணும். அதாவது A to Z வந்து ஆத்மார்த்தமா, அதாவது ஹோல் ஹார்ட்டடா, டெடிகேட்டடா அதை இன்வால்வ் ஆகி செய்யணுங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கருத்து. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். உங்களுக்கு தெரியலன்னு விட்டுறாதீங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி, இப்ப மேடம் இருக்காங்க, முத்துவேல் இருக்காரு, அவருக்கெல்லாம் வந்து இந்த அடைய போறோங்கிறது வந்து அவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. 5 வருஷத்துக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்த உடனே அந்த ப்ராஜெக்டை எவ்வாறு செவ்வனவே செய்து தரோவா அதுல மாஸ்டர் ஆகி உலகத்துல நம்மளும் ஒரு சாதனை படைக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஊர்னு வருது இல்லையா? அந்த எண்ணங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்தியாவில் வந்து நிறைய சாதனைகள் செய்ய முடியும். அதுக்காக மாணவர்கள் வந்து நான் சயின்ஸ் படிக்கட்டுமா, மேத்ஸ் படிக்கட்டுமான்னு கேட்காம, அதாவது நீங்க செய்யற ஜாபையும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிரியமா இருக்கோ, எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப கூடுதல் இருக்கோ அதை வந்து தரோவா படிங்க. அதுக்கு இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விண்வெளி ஆராய்ச்சியிலே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மிக்க நன்றி சார். தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டீங்க. வரலாற்றினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு நாளாக இஸ்ரோ பல்வேறு சாதனைகளை செய்ததில் ஆதித்யா L1 நிலைநிறுத்தியதும் மிக முக்கியமானதாக கருதுகிறோம். நியூஸ் 18 நேயர்களுக்கும் நன்றி.